உங்களுக்கு நாங்க நேற்று நாம இறுதியாக பார்த்த உங்களுக்கு அந்த கலைத்திட்ட மாற்றம் சம்பந்தமான புத்தகங்களினுடைய சகல விளக்கங்களும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நேற்று நாங்கள் முழுமையாக இன்றைக்கு நாங்க பார்க்கிற விஷயம் என்னென்றால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி ஒரு 1 hour பேப்பர் ஒன்று போட்டிருந்தேன். அந்த பேப்பரை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நம்ம 5வது மாடல் பேப்பர்னு உங்களுக்கு அந்த பிசிக்கல் கிளாஸ் ஐக்யூ ஹப்னு போட்டிருக்கீங்க, அந்த பேப்பரையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்க அதற்குரிய ஆன்சர்ஸ் தான், எல்லா ஆன்சர்ஸையும் தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போகின்றோம். சரி, 100 கேள்விக்குரிய ஆன்சர்ஸை நாங்கள் முழுமையாக 8 மணி மட்டும் இந்த கிளாஸ் செய்வோம். அது வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க, அந்த 4வது இருக்குகின்ற மாடல் பேப்பர். சாரி, 4ல் 5வது மாடல் பேப்பரா ஐக்யூ பிசிக்கல் இருக்கிற 50 ஒன் வேர்ட் ஆன்சரை கொண்ட பேப்பர்ஸ். உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயும் சொல்லி இருக்குகின்றேன், உங்களுடைய பேப்பர் 2 கட்டமைப்புகளாகத்தான் இருக்க போகின்றது. ஒன்று 30 MCQ 20 ஒன் வேர்ட் ஆன்சர், அல்லது 50 MCQ. ரெண்டுமாகத்தான் உங்களுடைய பேப்பர் இருக்கு. அப்ப உங்களுடைய கைவசம் 2 பேப்பர்களும் எல்லாமே அது சிங்கள வினாப்பத்திரங்களுடைய தொகுப்புகள். எனவே அந்த பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல இருக்கின்ற கேள்விகள், கேள்வி கட்டமைப்புகள், முறைமைகளையும் பாருங்க. 2 பேப்பர்ஸும் பொதுவான விடயங்களை கொண்டதாக ஒரு பேப்பர் இருக்கு. Alright, இப்ப இருக்குதா? It's okay. ஓகே சார், அவங்க கவரேஜ் ஒரு சில பேருக்கு இந்த பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இருக்கிற இது இந்த கல்வியின் தரம் என்றால் என்னென்று ஸ்டார்ட் பண்ற இந்த பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. அதோடு இன்றைக்கு நான் அனுப்பியிருக்கின்ற அந்த எக்ஸாம் பேப்பர் அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த 2 பேப்பர்ஸையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 2 வித்தியாசமான கட்டமைப்புகள். உங்களுக்கு வரக்கூடிய பேப்பர்ஸ்களும் அவ்வாறுதான் வரக்கூடியதாக இருக்கிறது. 2ல ஏதாவது ஒரு முறையில தான் கட்டமைப்பு வரப்போகுது. அதற்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. ஏர்லியா உங்களை சொல்லியிருக்கிறேன், 30 MCQகள் வருகின்ற பொழுது சில நேரங்கள் அது 20 MCQவாக வந்து என்னவா நடக்கும், உங்களுக்கு கடைசியாக மிகுதி 10 கேள்விகள் செறிபிழை, ஐயக்கள், இந்த செறிபிழை இடைவெளி நிரப்புகின்ற கட்டமைப்பு இருக்கு. அப்ப அதையும் நாம பார்க்க. சரி, அப்ப முதலாவது பாருங்க, யாராவது ஆன்சர் செய்திருந்து சும்மா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய விடைகள் எவ்வாறு வருகின்றது என்று சொல்லி. முதலாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கல்வியின் தரம். ரைட், முதலாவது பாருங்க கல்வியினுடைய தரம். நேற்று நான் உங்களுக்கு படிப்பிச்ச அந்த இதற்குத்தானே நிலைமாற்றல் கல்வி மறுசீரமைப்பு, அதையும் பக்கத்துல வச்சுக்கோங்க. அதுவும் இது சேர்ந்த மாதிரிதான் இப்ப போகுது. ரைட், கல்வியின் தரம் என்றால் என்ன, கல்வியினூடாக அடையப்பட வேண்டிய திறன்கள் என்னென்ன திறன்கள், கல்வியினூடாக அடையப்பட வேண்டிய திறன்கள் என்னென்ன திறன்கள் இருக்கின்றது, கல்வியினூடாக அடையப்பட வேண்டிய திறன்கள் அறிவு, திறன், மனப்பாங்கு. புதிய கலை திட்டத்தினூடாக அடையப்பட வேண்டியவைகள் அறிவு, திறன், மனப்பாங்கோட என்ன வரும், தொழில்நுட்ப கல்வி, உணர்ச்சி சார். நேற்று எழுதினத்தை வச்சுக்கொள்ளுங்க. ரைட், வேறொன்றுக்கு போகாது. என்ன இருக்கு, உணர்ச்சி சார் நுண்ணறிவு, மதிப்பு மிக்க உணர்ச்சி சார் நுண்ணறிவு. இதுதான் கல்வியினூட. இது மூன்றும் கட்டாயம் எழுதப்படல் வேண்டும். புதிய கலை திட்டத்தில் என்ன செய்ய போகுது, இதுவும் சேர்கின்றது. ரைட், நாங்க அன்னொன்று பார்த்தோம் KASP, இது பொதுவானது. உங்களுக்கு
காலகட்டத்தை நாங்கள் இதில் எழுதுவோம். பொதுவாக கல்வியினூடாக அடையப்பட வேண்டிய விடயங்கள், ஆசிரியர் மாணவரிடம் விருத்தி செய்ய வேண்டிய விடயங்கள் என்று கேட்டால் இந்த 3ம் வரும். புதிய கலை திட்டம் என்று போட்டால் இந்த 4ம் வரும். சரியானே, கவனமாக இருக்கு. முதலாவது விடையை பார்த்தீங்கன்னா முதலாவது வருமா, திறமையான மற்றும் பயனுள்ள கற்றலை வழங்குதல். முதலாவதுக்கு விட 1. இரண்டாவது பாருங்கள், கல்வி உயர்கல்வி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் முக்கிய வைபாகம் யாது? தேசிய கல்விக் கொள்கையை வகுக்கிறது யாரு? கல்விக் கொள்கை நோட் பண்ணிக்கொள்ள, நேஷனல் எஜுகேஷன் கமிஷன். பாட புத்தகங்களை அச்சிடுதல், வெளியிடுதல், விநியோகித்தல் கல்வி வெளியீட்டு திணைக்களம். வெளிநாட்டு கல்வி மற்றும் ஏனைய தொடர்புகளில் கவனித்தல் வராது. இரண்டாவதுக்கு 4வது விடை, பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்யுது. இரண்டாவதுக்கு 4வது விடை. சார், இந்த பேப்பர் நம்ம பிசிக்கல் கிளாஸ்ல செய்ததானே? ஜூம் கிளாஸ் நாங்க செய்யல, அதான் இதையும் அதையும் விளங்கப்படுத்துறேன். பிசிக்கல் கிளாஸ் இருந்தாக்கள் கொஞ்சம் இருங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு நாங்க மற்ற பேப்பரும் பார்ப்போம். பிசிக்கல் கிளாஸ்ல செய்ததா இங்க நாங்க ரைட். சார், இந்த பேப்பர் வந்து குரூப்ல ஷேர் ஆகல. இல்ல, இது போட்டிக்க பாருங்க, ஐக்குவ பாலம் சொல்லி போட்டு 2 பேப்பர் இருக்கும். அதுல ஒரு பேப்பர் தான் இது. இருக்கிற குரூப்ல மெசேஜ் போடுங்க, அனுப்பி வச்சிடுவாங்க. இருக்கிறாக்க போட்டு விடுங்க. இப்பதான் ஷேர் பண்ணிருக்காங்க. மூன்றாவது பாருங்க, இலவச கல்வி சட்டம் எந்த ஆண்டில் அரசு சபையில் நிறைவேற்றப்பட்டு அதிகாரபூர்வமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது? நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. கல்வி சட்டம் எத்தனையாம் ஆண்டு? கல்வி சட்டம் 1939. சரியான, இது இலவச கல்வி சட்டம். கட்டாய கல்வி சட்டம் எத்தனை? 1998. எத்தனை விளக்கம்? 54, 58. எத்தனை விளக்கம்? 54. ஓ, இத பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? ரைட். இதுல பாருங்க, அப்ப எங்களுக்கு விட வந்து என்னன்னு சொன்னால் 2வது விட வரும். நவீன இப்ப இந்த பேப்பரை பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காமனான விடயங்கள் நிறைய இருக்கு. இப்படியும் வரும். அடுத்த பேப்பரையும் பாருங்க, மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க. மைக்கை மீட் பண்றேன், பிறகு நாங்க இது செய்வோமா? ரைட். 4வது பாருங்க, நவீன கல்வியின் அணுகுமுறை என்பது நவீன கல்வியின் அணுகுமுறை என்பது பன்னாட்டு போக்குகளுக்கு இணக்கமான கல்வி. பன்னாட்டு போக்குகள், சர்வதேச போக்குகளுக்கு இணக்கமான கல்விதான் என்ன? நவீன கல்வி அணுகுமுறை. ரைட். சர்வதேச பாடசாலைகள் அல்லது தனியார் பாடசாலைகளை பதிவு செய்கின்ற திணைக்களம் என்ன வரும்? ஒரு சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு மைக் ஒன் பண்ணி கேட்கலாம், எல்லாரும் வேற இதுகள் கேட்கறீங்க, அதான் பிரச்சனை. சொல்லுங்க அப்ப, தனியார் பாடசாலை இல்ல சர்வதேச பாடசாலைக்குள்ள என்ன வரப்போகுது? பன்னாட்டு பாடசாலைகள் என்று வரும். சர்வதேச பாடசாலைகளுக்கு இன்னொரு பேர் என்ன? கம்படி பதிவாளர் திணைக்களம். சரியானே? அதுகளை இப்ப இப்படி கேள்விகள் பார்க்கக்குள்ள சைட்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தொடர்பான ரிலேட்டடான விஷயங்கள். ரைட். அப்ப நவீன கல்வியின் அணுகுமுறை சர்வதேச போக்குகளுக்கு இணக்கமான கல்வியினை வழங்குது. அடுத்தே பாருங்க, 5வது
தேசிய கல்விக் கொள்கை தொடர்பில் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குதல் மாகாண ரைட். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பில் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குறது யாரு? தேசிய கல்வி ஆணைக்குழு. ரைட். மாகாண பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை சேர்ப்பதற்காக பரீட்சைகளை நடாத்துறது யாது? மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு. தேசிய கல்வி கலைத்திட்டங்களை உருவாக்குவது யாரு? NIE. ரைட். இப்ப NIOட நேற்று நாங்க 2 புதிய விடயங்கள் பார்த்தோம். ஒன்று பார்த்தோம் என்ன? ரைட். முன்பிள்ளை பருவ பாடசாலைகளுக்கான கலைத்திட்டத்தை உருவாக்குவதும் தேசிய கல்வி நிறுவனம் தானா? புதிய கலைத்திட்டத்தில இதுக்கு முன்பிள்ளை பருவ பாடசாலைகளை முகாமை செய்கின்ற பணியை செய்கிறது யாரு? மாகாண திணைக்களம் அல்லது மாகாண கல்வி அமைச்சு. முன்பிள்ளை பருவ அப்ப நீங்க முன்பிள்ளை பருவ பாடசாலைக்குள்ள கலைத்திட்டம் உருவாக்குறது மாகாண சபையில் நிர்வகிக்கிறது இல்லை. என்ன வர போதும்? தேசிய கல்வி நிறுவனம். ரைட். அப்ப எங்களுக்கு விட 4வது விட வரும். இது மிக முக்கியமான ஒரு விடயமா புதிய கலைத்திட்டத்துல வரவிருக்கு. சரியானே? இந்த ஓர்டர்களை பார்த்துக் கொள்ளுங்க. நான் இது செய்யறது 4-5 முறை ஓர்டர்கள் இருக்குகிறது. முதலாவது எங்களுக்கு இருக்கிற ஓர்டர் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கல்வியினுடைய அமைப்பு. சரியா? கல்வியினுடைய அமைப்பு என்ன வரப்போதோ? பாடசாலை, கோட்ட கல்வி அலுவலகம், வலய கல்வி அலுவலகம், மாகாண கல்வி திணைக்களம், அடுத்து என்ன? மாகாண கல்வி அமைச்சு, அடுத்தது என்ன? மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். இது ஒரு கேள்வி வரும். அடுத்தது என்ன வரப்போகுது எங்களுக்கு? ஆசிரியர், வகுப்பாசிரியர், மேற்பார்வையாளர், உதவி அதிபர், பிரதி அதிபர், அதிபர். அடுத்தது என்ன வரப்போகுது எங்களுக்கு? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், கோர்ட் ஆஃப் அப்பீல், அடுத்தது என்ன? சுப்ரீம் கோர்ட். இது ஒரு ஓர்டர். இப்படி இந்த ஓர்டர்கள் சில நேரங்கள் ஒரு கேள்வியாவது போடப்படலாம். அதே மாதிரி என்ன இருக்கு எங்களுக்கு? கிரேட் 1 என்ன ஓர்டர் என்ன சொல்லுது? அருகில் உள்ளோர், பழைய மாணவர்கள், சகோதர சகோதரிகள், கல்வி சேவையை சேர்ந்தவர்கள், பொதுவான சேவையை சேர்ந்தவர்கள், வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள். இது ஒரு முறை கிரேட் 1 முறை. இப்படியான சில அட்டவணை கேள்விகள் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுகளையும் நீங்க என்ன செய்து கொள்ளுங்க. நான் சொல்றேன், இப்ப இது ஆல்ரெடி பிசிக்கல் கிளாஸ்ல பார்த்ததுதான், நான் இல்லைன்னு சொல்லல. இது ஜூம்ல நாங்க பாக்குறோம், பாருங்க. 10 நிமிஷத்தால அடுத்த பேப்பர் பார்ப்போம். ரைட். அப்ப இவ்வாறான விடயங்களை பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப 5வதுக்கு 4வது விட வரும். 6வது பாருங்க. பார்த்துக் கொள்ளுங்க. கிராமப்புற மாணவர்களுக்கும் உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்காக, கிராமப்புற மாணவர்களுக்கும் உயர்கல்வி வாய்ப்பை வழங்குவதற்கு. முதலாவது பாருங்க, இதுல இருக்க என்ன? தேசிய பாடசாலைகள். தேசிய பாடசாலை எத்தனை இருக்கிறது இலங்கையில? 396. மொத்த அரசு பாடசாலைகள் எத்தனை? 10,047. மொத்த பாடசாலைகள் எத்தனை? 10,964 மொத்த பாடசாலைகள். அப்ப தேசிய பாடசாலையில் எத்தனை? 396. 2வது விஷயம் என்ன இருக்கின்றது? மத்திய மகா வித்தியாலயம். அதுல ஒன்னையும் பாருங்க, 4ஐயும் பாருங்க. மத்திய மகா வித்தியாலயம் என்ன? இலங்கையில மத்திய மகா வித்தியாலயம் 1943 இருந்து 1945 காலப்பகுதியில ஆரம்பிக்கப்பட்டது. சரியானே? உங்களுக்கு 45 இருக்கும் என்றால் அது மிக பொருத்தம். அல்லது 42 இருந்தா 45க்கு போடுங்க. ரைட். இல்ல 43, 2ல ஏதாவது ஒன்று இருக்கும் அதை போட்டீங்கன்னு செத்து. இல்லைன்னா 45 வரும். அந்த காலங்கள் இதுதான். சரி.
அப்ப முதலாவது எது மத்துக்காக CWW கண்ணங்கரா மகாவித்யாலயம் ரைட். அப்ப ஆறாவதுக்கு எங்களுக்கு விடை என்ன? இரண்டாவது விடை ரைட். அப்ப நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க என்ன, மத்திய மகாவித்யாலயம் என்பது ரைட் கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வியினையும் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. நாலாவது இருக்கிறது பாருங்க கந்தஸ். கந்தஸ் என்ன? கிராமப்புற மாணவர்களுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியினை வழங்குவதற்கான முறை. கல்வியினை வழங்குவதற்காக கிராமப்புற மாணவர்களுக்கும் கல்வியினை கொண்டு வந்ததற்கான முறை. அதுவும் யாரு கொண்டு வந்தது? CWW கண்ணங்கரா. இப்ப கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியினை வழங்குறதுங்கிறது ஒரு கன்செப்ட். அடுத்தது என்ன கன்செப்ட் அதுல இருக்கு? இரண்டாவது கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியும் தொழிலும் இணைந்ததாக வழங்கப்பட்டது கந்தச கல்வி முறை. அப்ப கந்தஸ் வந்தால் அந்த விடயமும் வருமா பார்த்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு விடயத்தையும் நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க. சரி ரைட். அடுத்தது பாருங்க, அனைத்து மாணவர்களுக்கும் தடையற்ற கல்வி என்பதன் பொருள் என்ன? சமமான கல்வி வாய்ப்புகளை வழங்குதல். ஏழாவதுல முதலாவது விடயம். எங்களுடைய புதிய கலை திட்டத்தினுடைய அந்த கொள்கைகள்ல பாருங்க சமத்துவம் எல்லா விடயங்களும் இருக்குகிறது. ரைட். எட்டாவது பாருங்க, எட்டாவதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுல 4 விதமான அறிக்கைகளும் இருக்கு. ஒரு நிமிஷமா. நவோதயா பாடசாலைகளுக்கு எழுதி கொள்ளுங்க. அந்த 6வதுல இருக்கிற நவோதயா பாடசாலைகளுக்கு எழுதி கொள்ளுங்க. நவோதயா பாடசாலை இருந்தா என்னன்னு எழுதிக்கணும். கிராமப்புற பாடசாலை, கிராமப்புறங்களில் தரமான கல்வி சகலரையும் உள்ளடக்கிய சகலர்னா அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இருக்கு. சகலரையும் உள்ளடக்கிய கல்வி சகலரையும் உள்ளடக்கிய கல்வி, உள்ளடங்க கல்வி என்பவற்றை வழங்குகின்ற பாடசாலைகள். 1997 அந்த கன்செப்ட் வந்திருக்கு, நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. ரைட். எட்டாவது பாருங்க,
கண்ணங்கராவினுடைய அறிக்கை. இந்த 4 அறிக்கை மிக முக்கியமானது. அப்ப உண்டு 43 கண்ணங்கரா. கண்ணங்கரா சம்பந்தமா பாருங்க, நிறைய உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இலவச கல்வி, கண்ணங்கராவினுடைய கூற்று எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க. அதுல எழுதிக்கொள்ளுங்க. கண்ணங்கரா ஒன்று வந்து இலவச கல்வி, இலவச கல்வி. இரண்டாவது தாய்மொழி கல்வி, 1 தொடக்கம் 5 வரைக்கும் தாய்மொழி கல்வி. மத்திய மகா வித்தியாலயம், தரம் 3 ஆங்கில கல்வி. நான் வந்து 3வது வீடியோல பாருங்க, நிறைய விஷயம் பார்த்திருக்கிறோமா. சார் அப்ப பாருங்க, இது இவ்வளவு மிக முக்கியமான விடயம். கண்ணங்கராவினுடைய அறிக்கை 1961 தெளிவிக்கொள்ளுங்க. பாடசாலைகள் அரசுடைமை ஆக்கப்பட்டது. பாடசாலை அரசுடைமை. இரண்டாவது தேசிய கல்வி முறைமை, தேசிய கல்வி முறை அறிமுகம். மூன்றாவது 6 தொடக்கம் 16 வரை கட்டாய கல்வி, கட்டாய கல்வி. சரியா? பட்டதாரி ஆசிரியர் சேர்ப்பு, பட்டதாரி ஆசிரியர் சேர்ப்பு. 5வது கல்விமானி பட்டம். எவ்வளவும் இவங்க கொடுத்த ரிஃபார்ம். அடுத்தது என்ன? 1981 வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. இதுல முதலாவது என்ன சொல்றாங்க? பாடசாலை கொத்தணி முறை, கிளஸ்டர் முறையில தெரிகிறது. இரண்டாவது என்ன? பாடசாலைகள் பிரிப்பு, 1AB 1C எல்லாம் பிரிப்பு. நேஷனல் இன்ஸ்டிடியூட், நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இவ்வளவும் இந்த இதற்குள்ள வாருது. 97ஆம் ஆண்டுங்கிறது நேற்று நாங்க முழுமையாக பார்த்திருக்கிறோம். 97ஆம் ஆண்டிற்குரிய அறிக்கைகள், அதை பார்த்துக் கொள்ளுங்க. ரைட். அப்ப எங்களுக்கு 8வதுக்கு என்ன விட வரப்போகுது? 3வது விட வரும். சரியா? 97 நேற்று நாங்க எல்லாம் பார்த்துட்டோம், எடுத்துக்கொள்ளும். கட்டாயம் 97ஆம் ஆண்டு அறிக்கையிலிருந்து ஒரு கேள்வி வரும். சரியானே? சிங்கள பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறார்கள், அதை பார்த்துக் கொள்ளுங்க. 4 அறிக்கை சம்பந்தமாக பாருங்க. 9வது பாருங்க, 9வது மிக முக்கியமான ஒரு விடயம் பார்த்துக் கொள்ளுங்க. ஒருவரை தொழில்முறை பிரச்சனைகள், சம்பள உயர்வு மற்றும் ஊதிய வேறுபாடு தொடர்பான முடிவுகளை எடுக்கும் நிறுவன கட்டமைப்பு. சரியான? கட்டமைப்பு, ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு. ஆசிரியர் தொடர்பில் பார்த்துக் கொள்ளுங்க. முதலாவது என்ன? ஆசிரியர் ஒருவரை கட்டுப்படுத்துகின்ற அல்லது வழிகாட்டுகின்ற ஆவணங்கள். 1 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட், 2 ஸ்தாபன விதிக்கோவை, 3 சேவிஸ் மினிட். சேவிஸ் மினிட், ஒருவரை கட்டுப்படுத்துகின்ற வழிப்படுத்துற. 4வது என்ன? சர்க்குலர்ஸ். சர்க்குலர்ஸ் கைட்லைன் வரும். ஒரு ஆசிரியர் உடன் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன? முதலாவது ஆசிரியர் அறிக்கை புத்தகம். 2வது என்ன? கையேடு. 3வது பாட புத்தகம் அல்லது பாடத்திட்டம். 4வது என்ன? நேர சூசி. இது உடன் வைத்திருக்க வேண்டிய ஆவணம். இது அவரை கட்டுப்படுத்துகின்ற வழிப்படுத்துற ஆவணம். 2க்கும் வித்தியாசத்தை பார்த்துக் கொள்ளுங்களா. கேள்விகள் வரலாம், இதற்குள்ள இருந்து கேள்விகள் உங்களுக்கு வரலாம். தனியார் பாடசாலைகளே தேசிய வாய்ப்புகளான 1960 61 அமெண்ட்மெண்ட். ரைட். 10வது பாருங்க,
பிரித்தானிய ஆட்சி காலத்தில் பொதுக்கல்வி திணைக்களம் 1767 1069 சில இடங்கள் இருக்கும். ஆனா சரியானது 1767. அப்ப இது மிக முக்கியமானது, பார்த்துக்கொள்ளுங்க ஆசிரியர். ரைட். 11 பாருங்க. எஸ்பிடிடி கட்டாயம் வரக்கூடிய ஒரு கேள்வி. எஸ்பிடிடி என்ன? ஸ்கூல் பேஸ் டீச்சர் டெவலப்மெண்ட். இது விரிவாக்கம் என்னென்று கேட்பார்கள். பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர்களுடைய தொழில் வாழ்மைத்துவத்திற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய விடயம் இந்த விடயம். இதுக்கு நிறுவன ரீதியாக பயிற்சி வழங்குவது தேசிய கல்வி நிர்வாக ஆசிரியர் கல்வி பிரிவு. 11க்கு 2. ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குகின்ற நிறுவனங்கள் என்ன? தொழில் தலைமை பயிற்சி வழங்குறது ஒன்று ஆசிரியர் வாழ்மைத்துவ மத்திய நிலையம், இது ஒன்று. இரண்டாவது என்ன? ஆசிரியர் கலாசாலைகள், இது 2. மூன்றாவது என்ன? தேசிய கல்வி நிறுவனம். இது 3 தான் ஆசிரியர்களுக்கு தொழில் வாழ்மை பயிற்சியில் ஆசிரியர் செயல் இணைந்து கொண்டு ஒரு முதலாக முடிக்கக்கூடிய தொழில் ரீதியிலான பட்டம் என்ன? பிஜிடி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எஜுகேஷன். வாங்க சொல்லி முடி ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஓகே. பாருங்க, அப்ப எங்களுக்கு 11க்கு வரும், 2வது விட வரும். அப்ப ஆசிரியர் தொடர்புபடுத்தி இதுல விளக்கம், இது தொழில் ரீதியானது, இது பிஜிடி, இதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. ரைட். அடுத்த பாருங்க, உடல் மற்றும் உள ரீதியிலான வன்முறைகள் மற்றும் துஷ்பிரயோகம் தடுப்பதை செயற்படும் பிரதான அரசு நிறுவனம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. நான் இது சம்பந்தமா நிறைய பார்த்திருக்கேன். உடல் ரீதியிலான தண்டை, ஒழுக்கங்களை பேணுதல், பாடசாலை ஒழுக்கம் என்ன, லோகோ பேரண்ட்ஸ் என்ன, எல்லாம் நாங்க இடம்சார் பெற்றோர் என்ன, எப்படிலாம் பார்த்திருக்கிறோம். அதுக்கு மேலோட்டமா இவங்க பார்த்து கொண்டீங்கன்னா சரி. ரைட். பாருங்க 13. இலங்கை தண்டனை சட்டக்கோவை மற்றும் கல்வி அமைச்சினால் சுற்றறிக்கையின்படி பாடசாலைகளில் மாணவர் உடல் ரீதியிலான தண்டனை வழங்குவது தொடர்பான
சட்ட நிலைமை. என்ன விட வரும் எங்களுக்கு? இரண்டாவது விட வரும். உடல் ரீதியிலான தண்டனை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் தண்டனைக்குரிய குற்றம். சிறுவர்ணிய பாடசாலையின் கருத்தாக்கம். சிறுவர்ணிய அப்ப நவோதய பாடசாலை பார்த்தோம். இப்ப சிறுவர்ணிய பாடசாலை. சிறுவர்ணிய பாடசாலை என்ன? பாடசாலையினுடைய சூழல் தொடர்பில் வருகின்ற எல்லா விடயங்களும் சிறுவர்ணிய பாடசாலை. பாடசாலையினுடைய சூழல். அப்ப இதுல பாருங்க, இரண்டாவது விட வருமா? கல்வி திறன்களுங்கிறது வரும். மத்த மூணும் விடையாக இருக்கும். உள்ளடங்காத அம்சம் தானே. உள்ளடங்கத்தன்மை, பாதுகாப்பான உயர்தன்மை கொண்ட சூழல் இருக்கு. அகாடமிக் எஃபெக்டிவ்னஸ் வந்து இதற்கு விடையாக வரும். 14க்கு 2. பதினைந்து பாருங்க. ஒரு பாடத்தின் முடிவில் மாணவர்கள் பாடத்தின் பொருளை எந்த அளவிற்கு விளங்கிக் கொள்கிறார்கள் என்பதை அளவிடுவதற்கு அவர்களின் பலவீனங்களை கண்டறிந்து அவற்றை உடனடியாக திருத்துவதற்குமான மதிப்பீட்டு முறை. நாம நேற்றே பார்த்தோம். மதிப்பீட்டு முறைகள்ல உங்களுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கின்ற மதிப்பீட்டு முறைகள் எல்லாமே விளங்கப்படுத்தி இருந்தது. எத்தனை வகையான மதிப்பீடுகள் இருக்கிறது? 3 வகையான மதிப்பீடுகள் காணப்படுகின்றது. அமைப்பு கணிப்பீடு, கூட்டு கணிப்பீடு, திறன்கள் மதிப்பீடு. அமைப்பு கணிப்பீடு, கூட்டு கணிப்பீடு, 3வது திறன்கள் மதிப்பீடு. திறனை இதற்கு மேலதிகமாக 2 இருக்கு. என்ன? ஆக்கமுனைப்பு மற்றும் தொகுதி நிலை. முதலாவது இருக்கிறது ஆக்கமுனைப்பு மதிப்பீடு. ஆக்கமுனைப்பு புதிய கலைத்திட்டத்தினூடாக ஆக்கமுனைப்பு மதிப்பீடு எத்தனை சதவீதம்? 70%. அடுத்தது என்ன இருக்கின்றது எங்களுக்கு? தொகுதி நிலை கணிப்பீடு. இது எத்தனை வீதம்? 30%. இதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. 5 ஒரு தொடர்ச்சியாக தொகுப்பு மதிப்பீடுங்கிறது சொல்லி சொன்னால் இறுதியாக ஒட்டுமொத்தத்தினுடைய இறுதியாக மேற்கொள்ளப்படுவது தொகுதி மதிப்பீடு. O level, A level எல்லாம் வரும். உட்பிரவேசம் என்றால் ஒன்றுல நாங்க ஸ்டார்ட் பண்ணுகின்ற பொழுது இது செய்யறது. முறைசார் மதிப்பீடுங்கிறது இந்த அமைப்பு ரீதியிலான மதிப்பீடுகள். தொடர்ச்சியாக நடக்கிறது நடத்தைவாத மதிப்பீடு. 16 பாருங்க. முறைசார் மதிப்பீட்டு கருவியாக பயன்படுத்த முடியாதது. முதலாக இருக்கிற வாய்மொழி கேள்விகள் வருமா? சில பேர் அதை யோசிக்கிற இல்ல. வாய்மொழி கேள்விகள் பதில்கள் நிச்சயிக்கப்பட்டு செய்யப்படக்கூடியவை. இரண்டாவது விட வராது. ஒரு வகுப்பறையில் மெல்ல கற்கும் மாணவர்கள் இருந்தாலும் அல்லது சிறப்பு தேவையுடைய மாணவர்கள் இருந்தாலும் ஒரு ஆசிரியனை பின்பற்றப்படும். இதைத்தான் என்ன சொல்ற நாங்க உள்ளடங்க கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ங்கிறது இதைத்தான். அப்ப விடை என்ன வரப்போகின்றது? 3வது விடை வரும். அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியின் கருத்தின்படி மாணவர்களின் நிலைக்கேற்ப கற்றல் துணைக்கருவிகளையும் குறை நீக்கல் கற்பித்தலையும் வழங்குதல். 17க்கு 3. 18 பாருங்க. ஒரு பரீட்சைத்தாளை தயாரிக்கும் போது எதிர்பார்க்கப்படும் பாடப்பொருள், அறிவு, திறன், மனப்பாங்கு ஆகியவை வினாத்தாளில் துல்லியமாக உள்ளடக்கப்படுவதை உறுதி செய்ய ஆசிரியர் என்ன திட்டத்தை வகுக்க முடியும்? பாடத்திட்டம். அந்த பாடத்திட்ட அடிப்படையில தான் அவர் செய்ய முடியும். 19 பாருங்க. கல்வி அமைச்சு ஏன் தொழிற்கல்வியினை ஊக்கப்படுத்துகிறது? நேற்று உங்களுக்கு சொன்னேன். புதிய கலைத்திட்டத்தினூடாக கல்வியினை பரவலாக்குவதின் நோக்கம் என்ன? தொழிற்கல்வியினை வழங்குகிறது. சரியானே? 19க்கு என்ன வருகின்றது? வேலை சந்தைக்கு ஏற்ற பணியாளர் குழுவினை தெரிவு செய்து. கல்வி மதிப்பீட்டில் நம்பகத்தன்மை என்பதன் பொருள் என்ன? ஒரு மதிப்பீடு அது அளவிட உத்தேசத்துள்ள விடயங்களை துல்லியமாக அளவிடல் வேண்டும்.
ரெண்டாவது பாருங்க, வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல வெவ்வேறு முடிவுகள் வராது. வினாத்தாள் இரகசிய, வினாத்தாள் எளிதாக இருத்தல் வராது. 20வதுக்கு முதலாவது விடை. இருபத்தொன்று பாருங்க, ப்ளூம்ஸ் டெக்ஸானமி, அதாவது ப்ளூமின் வகைப்படுத்தல் என்பது ஹையோட திங்கிங் ஸ்கில். இதுல 6-7 ஸ்கில்ஸ் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லி கோட்பாடுகள், புத்தகங்கள், வெளியீடுகள் சம்பந்தமான விடைகளை பார்த்துக் கொள்ளுங்க. அதுக்கு 21க்கு விட 3வது விட வரும். ரிமெம்பரிங் தான் அடியில வர்றது. ஹையோட திங்கிங் ஸ்கில்ல கூடுதலாக இருப்பது கிரியேட்டிவ். 21க்கு 3வது விட. 22 பாருங்க, ஒரு மாணவரின் திறன்களை இன்னொரு மாணவர் ஒப்பிடாமல் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கற்றல் நிலைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு தரநிலை எட்டப்பட்டுள்ளதா என்பதை அளவிடுவது அளவுகோல் சார் மதிப்பீடு. 22க்கு 2. இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் உருவாக்கப்படுகின்ற சாதாரண தர பரீட்சையினுடைய மதிப்பீடு என்ன? முழுமையான மதிப்பீடு. ரைட். 24 எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி கலப்பு கற்றல். கலப்பு கற்றல் என்ன? பாரம்பரிய கல்வி முறையும் நவீன இணையதள அல்லது நிகழ்நிலை கற்றல், இணையவழி கற்றல்களை பயன்படுத்துறது. இது எதிர்பார்க்கின்ற கல்வியா? ரைட். இப்படி மாணவர்களின் கல்வி சுமையும் பரீட்சை அழுத்தத்தை குறைப்பதற்கு அறிமுகப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள வழிமுறை என்ன? தவணை பரீட்சை உறுதியா நிற்கிறதா? இல்ல. தொடர் பரீட்சை 5ஆம் அதிகரித்தல. யாருக்கு இது வரும்? 10, 11க்கு தான். சரிதானே? இந்த வருடாந்திர வராது, தொடர் பரீட்சை 5 வரும். 2வது விட வரும், இறுதி பரீட்சையுடன் சேர்த்து. நாம் அப்போது ஆக்க முனைப்பு திறன். 21ஆம் நூற்றாண்டின் திறன்கள் என்ன? உள்ளடங்காதது என்ன? 4 திறன்களும் என்ன வரப்போகுது எங்களுக்கு? கிரிட்டிக்கல், கிரியேட்டிவ், கம்யூனிகேஷன். உள்ளடங்காத என்ன? வேற சப்ஜெக்ட்ல போடுங்க. கிரிட்டிக்கல், கம்யூனிகேஷன், கிரியேட்டிவ், கொலபரேஷன். ரைட். ஓசியில வருகின்ற 4வது கொலபரேஷன். கொலபரேஷன். ரைட். இதுதான் 4வது. அப்ப 26க்கு 4வது. 27 பாருங்க, நவீன தொடக்க மற்றும் இடைநிலை கல்வி பரவலாக பயன்படுத்த சாரியா, சாரி, இதா இருக்கிறேன். 27வது கேள்வி ஓகே தானே? 28 சொல்ல சரியா? 28 எதுல இருந்து உங்களுக்கு சொல்லணும்? இப்ப எத்தனை இருந்து சொல்லணும் போடுங்க. அப்போ 27. ரைட். ஓகே.
27 பாருங்க. 21ஆம் நூற்றாண்டிற்கான திறன்கள். போசிங்கிறது கிரிட்டிக்கல் கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் கொலபரேஷன். இதுதான் போசி. இல்லாதது என்ன? காம்படிஷன், போட்டியிடும் தன்மை. 26. 27 பாருங்க. சில சிக்கல்கள் கொடுக்கப்பட்டு குழுக்களாக ஆராய்ந்து தீர்வுகளை காண்பது என்பது திட்ட அடிப்படையிலான கற்றல். திட்ட அடிப்படையிலான கற்றல். சரியா? திட்ட அடிப்படையிலான கற்றல். 28 பாருங்க. ரைட். 28 தகவல் தொழில்நுட்ப கல்வி கொள்கைகள் பாடசாலைமான செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினி கல்வி அமைச்சர்கள் செயல்படும் பிரதான அரசாங்க நிறுவனம் ICTA ITCA. ICTA என்பதனுடைய விரிவாக்கம் உங்களுக்கு கேட்கலாம். ICTA விரிவாக்கம் என்ன? இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சி. ஏஜென்சி என்று வருமா? ஏஜென்சி என்று வரும். இதுகள்ல பார்த்துக் கொள்ளுங்க. இந்த 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு கலை திட்டங்கள்ல எங்கேயுமே செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமாக போட்டிருக்காங்க சொல்லி. அப்ப ICT வரும். 3வது கல்வி கொள்ளுங்க. எஸ்எல்செட். எஸ்எல்செட் என்ன? கணினி குற்றங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்து அல்லது பதிவு செய்வதற்கான நிறுவனம் எஸ்எல்செட். எஸ்எல்செட் சாத்புர இந்த இது வரலையே, நம்ம அந்த கடிதம் வரல சாத்புரோக்கு பார்த்துட்டு அனுப்பிடுங்க. ரைட். ஜனநாயக ஆசிரியர்னா பார்த்துக்கொள்ளுங்க. 29 3வது விட வரும். மாணவர்களின் கருத்துக்களை மதித்து அவர்களை முடிவெடுப்பதில் ஈடுபடுத்தி கற்றல் செயல்முறைக்கு நட்பான முறையில் நடாத்துதல். 29க்கு 3. 30 பாருங்க. ஆசிரியர் தான் கற்றல் செயல்முறையின் முடிவில் தான் கற்பித்த விதத்தை பற்றி தன்னைத்தானே விமர்சித்துக் கொண்டு கல்வி தரத்தை மேம்படுத்துதல். பிரதிபலிப்பு பயிற்சி மற்றும் பிரதிபலிப்பு சிந்தனை. பாருங்க, ஆசிரியர் பதிவேட்டை முறையாக பேணுதல், இதெல்லாம் அவற்றை இருக்கின்ற விடயங்கள். சரியா? 31 பாருங்க. மாற்றத்திற்கான கல்வி என்பதன் கீழ் எத்துறையில் கவனம் செலுத்தப்படுகிறது? 2வது விடயம் வரும். மனப்பாடம் செய்ய கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு அறிவுத்திறன் மனப்பாங்கு மற்றும் பாருங்க இந்த நடைமுறை தகுதி என்று போட்டிருக்காங்க. சரியா? அங்க நாங்க பார்த்து என்ன, அந்த உள்ளுணர்வு நுண்ணறிவு திறன்கள் அதான் போட்டிருக்காங்க. இல்லாத என்ன? எஸ் என்ன? சயின்ஸ். ரைட். என்ன? டெக்னாலஜி. என்ன? இன்ஜினியரிங். ஏ வந்து என்ன? ஆர்ட். எம் வந்து மேத்தமெட்டிக்ஸ். அப்ப இங்கிலீஷும் இல்லை. ரைட். அதையும் பார்த்து கொடுங்க. சரி. அப்ப ஏ என்பதனுடைய குறிப்பது ஆர்ட்ஸ். 33க்கு 32. இலவச கல்வியின் தந்தை CWW கண்ணங்கரா. கட்டாயம் பார்த்துக் கொள்ளுங்க. கல்வி என்பது மனித பிறப்புரிமை என்று சொன்னவர். அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டை முன்வைத்தவர் ஜேம்ஸ் பிளாக். 34க்கு 3. உளவியல் கோட்பாட்டை முன்வைத்தவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட். சமூகவியல் கோட்பாட்டை முன்வைத்தவர் ரூசோ. ரைட். அதை பார்த்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்ததுதான். இதை நாங்க பார்த்துட்டு போறோம். கல்வித்துறையில் செயற்கை நுண்ணறிவினை ஒருங்கிணைப்பதில் ஒரு ஆசிரியர் ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான பங்கு 2வது விட வரும்.
மாணவர்கள் படைப்பாற்றல் விமர்சனம் மேம்படுத்தி உதவி ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயற்படல். 36 பாருங்க. செயற்பாட்டின் போது மாணவரின் பலவீனங்கள் கண்டறிந்து சரி செய்யும் ஆசி கற்பித்தல் முறை மாற்றும் எந்த வகையான மதிப்பீடு உதவுகின்றது? முறைமை மதிப்பீடு வரும். தகவல் தொழில்நுட்பத்தில் தொலைக்கல்வி ஏன் முக்கியம்? இலங்கையில் மேற்கொள்ளப்படக்கூடிய தொலைக்கல்வி என்ன? கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்து. சிறுவனை பாடசாலை என்னன்னு ஏழியா உங்களுக்கு சொல்லிட்டு, சூழல் வன்முறையற்ற மாணவரின் பாதுகாப்பை கல்வி உரிமையும் உறுதி செய்யும் கவர்ச்சியான சூழல். பாருங்க, 97ஆம் ஆண்டின் கீழ் ஆரம்ப கல்வித்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாணவர் அறிவித்தேடு ஆரம்ப பிரிவில் என்னென்ன மாற்றம் வந்துச்சு? 97ல 1 செயல்முறை கற்றல், 2 ஸ்டேஜ் 1, 2, 3 என்று அறிமுகம், 3 என்ன வந்துச்சு? 3வது விடயம் நாங்க ஆரம்ப வகுப்புல பார்த்திருக்கிற ஆங்கில கல்வி 3ஆம் தரத்துல வந்தது. இடைநிலையில் என்ன வருகிறது? தரம் 10, 11 சொல்லி சாதாரண தரம் மட்டுப்படுத்தப்படுகிறது. 7ல் என்ன வருகிறது? 4 பாடம் 3 பாடமாக குறையுது, பொது சாதாரண பரீட்சை வருகிறது. இதுதான் 99ஆம் ஆண்டுக்குரிய சேர்க்கல. 97 கல்வி திருத்தம். கல்வியோடு மற்ற கட்டாய கல்வியை 5 தொடக்க 16 ஆக்கினதும் அது. ஸ்பீட்டா நான் ஒண்ணும் சொல்லல, ஏற்கனவே உங்களுக்கு படிப்பிச்சத்தை ஞாபகப்படுத்திட்டு போறேன். சரியா? புதுசா ஜெயில் வந்தாக்களுக்கு புதுசா இருக்கும், தொடர்ச்சியா வந்தாக்களுக்கு இதெல்லாம் நான் ஆல்ரெடி எல்லாம் சொன்னேன். எதுவுமே புதுசு இல்லை. உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஒன்றோடு ரிலேட்டட் பண்ணி நாம என்னென்ன வருகிறது எல்லாம் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கோம். சரியா? அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஈடுபடும் அணுகுமுறை யாது? செயற்பாட்டை அடிப்படையாக கொண்ட மாணவர் மைய கல்வி. 39க்கு 2. ரைட். 40 என்ன? மொத்த பாடசாலை. அரசு பாடசாலையில் எத்தனை இருக்கு? 10,047. மொத்த பாடசாலைன்னு அதோட என்ன வரும்? பிரிவனாக்களும் தனியார் பாடசாலைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 10,064. விட வந்து என்ன வரப்போகுது எங்களுக்கு? 2வது விட வரும் 10,964. 41 பாருங்க. சாதாரண தர பரீட்சை பெறுவது 74.5%. 3வது விட வரும். உயர்தரத்தை கேட்பாங்களா? எத்தனை வீதம்? சராசரியாக 63 வீதம். 62.64 நினைக்கிறேன். மொத்தம் 63 வீதம். 7வது விட வந்து 3வது விட வரும். ஒதுக்கப்பட்ட செலவின தலைப்புகளில் கூடுதலான செலவு சம்பந்தமான கூற்று ஆசிரியர்களுடைய சம்பளமும் படிகளும் காணப்படும். 42க்கு 1. மொத்த ஜிடிபியில் எத்தனை வீதம்? 2.04 வீதம். 2026ஆம் ஆண்டிற்கான கல்வி ஒதுக்கீட்டு வீதம் ஜிடிபியில 2.04 மட்டும் தட்டினா. இப்ப நீங்க இதுல 10,991 போடுறீங்க. சரிதானே? போட்டிருக்கிறீங்க. 10,991 எதை பிச்சு போறீங்க நீங்க? எது ஸ்கூல் பாடசாலை அரசு பாடசாலைகள் எது எடுக்கிறீங்க நீங்க? அரசு பாடசாலைகள் 10,047 எடுத்தீங்கன்னா சரி, நீங்க எடுக்கிற 10,076 எடுக்கிறீங்க. பத்தாயிரத்தி 44 எடுத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க 10,040. ஒரு நிமிஷம் வரீங்க. சரியா? இப்ப பாருங்க. அப்ப இதுல போடுற ஆட்கள் பாடசாலையில பாருங்க. மொத்தம் எத்தனை வருது எங்களுக்கு? 10,047 அரச பாடசாலைகள். சரியானே? இதெல்லாம் அரச பாடசாலைகள். அடுத்தது எங்களுக்கு என்ன இருக்கு? 2வது வகைப்படுத்தல் என்ன இருக்கு? தனியார் பாடசாலைகள்.
அரசு உதவி பெறுகின்ற பாடசாலைகள் எத்தனை இருக்கு? 95. சரியா? அப்ப எத்தனை வருது? 95. Right? Right. அடுத்தது என்ன வரப்போகுது எங்களுக்கு? பிரிவினாக்கள். பிரிவினாக்கள் எத்தனை இருக்கு? 922. சரியா? அடுத்த சாரியா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 10,991 தானே? சாரி, ஸ்பெஷல் பாடசாலை வரும். ஓ சரி, ஸ்பெஷல் பாடசாலை வருமா? சரி, ஓகே. 40வது கூட வந்து 2வது விட தான் வரும். ரைட். 42 சரி. 43 பாருங்க. பாடசாலைகளை மேற்பார்வை செய்தல் நோக்கம் தரமான கல்வியினை வழங்குதல். மேற்பார்வையில் உள்ளடங்குகின்ற அம்சங்கள் 8 அம்சங்கள். உள்ளக மேற்பார்வையில் உண்டு இருக்கு, வெளியக மேற்பார்வையில் உண்டு இருக்கு. 8 அம்சங்கள் வரும். மத்திய வங்கியின் அறிக்கையின்படி பல்கலைக்கழக ஆசிரியர் மாணவர் வீதம் 26.3:1. பாடசாலை மத்திய வங்கியின் ஆண்டு அறிக்கை. நீங்க சென்ட்ரல் பேங்க் போட்டு பாத்தீங்கன்னா பாடசாலைகள் 15.5:1, விசேட கல்வி 5:1. விசேட கல்வி 5:1, 44:1. 45 எழுதிக் கொள்ளுங்கள். ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க செயற்பாடுகள் கல்வியில் சேர்ப்பதன் நோக்கம் புதிய அறிவையும் தீர்வுகளையும் பெறுதல். சர்வதேச மற்றும் தனியார் பாடசாலைகளை ஒழுங்குமுறைப்படுத்துவதின் அவசியம் கல்வியின் தரத்தை பேணுதல். கல்வியின் தரத்தை பேணுதல். விமர்சன சிந்தனை என்பது தகவல்களை பகுப்பாய்வு செய்து சிக்கல்களை தீர்த்து. டிஜிட்டல் கல்வி அறிவு என்பது தொழில்நுட்ப அறிவு மற்றும் தகவல் முகாமைத்துவ திறன். QR என்பது குயிக் ரெஸ்பான்ஸ். 50வது சவால் வந்து கல்வி தனியார் மயம். கல்வி தனியார் மயம். ஸ்பெஷல் ஸ்கூல் 27:32 இருக்கு. அதுல அந்த புக்ல என்ன போட்டிருக்கிறார்கள் சொல்லி சொன்னால் 2025 போட்டிருக்கிறார்கள். There are 32 special schools under the Ministry of Education dedicated only for students with a special need. Out of those 32 schools, 27 are government assisted special school, and those 27 schools are administrated by boards of management. This table includes statistics of them only. Other 5 schools are administrated by provincial council. Provincial council ஆல இது செய்யப்படுதுன்னு போட்டிருக்காங்க. Right? Since this sense, those 5 schools included under government school category. Right? அதுவும் ஸ்கூலுக்குலாம் உள்ளடங்கப்படுகிறதா. ரைட்? அப்ப மொத்தம் 32 ஸ்கூல் தான். ரைட்? 32 நோட் பண்ணிக்கோங்க. அப்ப இன்னும் எங்களுக்கு 5 ஸ்கூல் கூடுமா? குட். தெளிவொன்று உங்களுக்கு வந்திருக்கு. ரைட்? மொத்த ஸ்கூல் கேட்டகரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
மிக முக்கியமான விஷயம் எல்லாம். சரியானே? அப்ப இந்த 50ஐயும் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. 50க்கும் ஆன்சர் இதுதான். ரைட்? சரி. ரைட். அடுத்தது பாருங்க. இப்ப 50 ரைட். நீங்க ஷோர்ட்டா இவ்வளவு மிக முக்கியமான விடயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்ப நாங்க இந்த ஸ்கூல மாத்திரம் உங்களுக்கு லீவ் போட்டு விட்டு வர்றேன். உங்களுக்கு மொத்தம் இருக்குகின்ற அரசு பாடசாலைகள் 10,047. சரியானே? இது மொத்த அரசு பாடசாலை. அடுத்தது என்ன இருக்கின்றால் அரசு உதவி பெறுகின்ற பாடசாலைகள். மொத்தம் 95. மூன்றாவது விசேட பாடசாலைகள் 32. இறுதியாக பிரிவினாக்கள் 822. சரியா? நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு மொத்த பாடசாலைகள் கேட்டா இதெல்லாம் வருஷத்தை அவ்வளவு. எல்லாரும் அன்வீட் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்க. சரி, இப்ப எல்லாரும் அந்த யூசிடே பேப்பர்ஸ் இன்னைக்கு நாங்க நடத்தின பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. அதை நாங்க பார்ப்போம். முதலாவது பாருங்க. முதலாவதுக்கு விட வந்து சரியா விழுமிய முறைகள் உள்ளடங்காதது எது? மூன்றாவது விட வரும். ஆசிரியர் பெற்றோருக்கு பதிலாக இடம்சார் பெற்றோராக இருப்பார். ஆசிரியர்கள் ஒரு மதிப்பீட்டாளராக, முகாமைத்துவமாக, அறிவு வழங்குவோராக, திறமை வழங்குவதற்கு பெற்றோராக ஆசிரியர் பாடசாலையில் இருக்க மாட்டாங்க. யாரா இருப்பாங்க? அவர்களுக்கு பதிலாக. பெற்றோருங்கிறது வேறு, பெற்றோருக்கு பதிலாகங்கிறது வேறு. சரியானே? ஆசிரியர் ஒரு இடம்சார் பெற்றோர். ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவதுக்கு நாங்க நேற்று உங்களுக்கு படிப்பிச்சுட்டோம். சரியா? ரெண்டாவதுக்கு நேற்று உங்களுக்கு படிப்பிச்சுட்டு இந்த இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற இவ்வளவு நிறுவனங்களும் அப்ப அதுல விட வரப்போவது என்னென்றால் 2 விடையும் வருமா? இரண்டாவதுக்கு 2வது விடையும் வரும், 3வது விடையும் உள்ளடங்காதது. 5 மூலோபாய தூண்கள். 5 மூலோபாய தூண்கள் உங்களுக்கு நான் நேற்று 5ஐயும் எழுதிவிட்டனால் இருக்கின்ற 5 வகையான தூண்கள். சரியானே? கலைத்திட்டு மனிதவள அபிவிருத்தி இதெல்லாம் நேற்று நாங்க பார்த்தது. அதுக்கடுத்து உங்களுக்கு பார்த்து விட்டது இந்த புத்தகத்திலிருந்து 15, 20, 25 கேள்விகள் இருக்கிறது. 3வதுக்கு 4வது விட. 4வதுக்கு பாருங்க 99வதுல முதல் 3 வரும், 4வது விளையாட்டு மைதானம் வரும். 5வது பாருங்க அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய அம்சம் அல்லாதது. என்ன வரப்போகுது எங்களுக்கு? சில பேருக்கு 3வது 4வது டவுட் இருக்கும். 4வது மிக பொறுப்பு. சரியா? 4வது அந்த கேள்விக்கு மிக பொறுப்பு. பொது ஆங்கில பாடம் தொடர்ச்சியாக வரும். புத்த நூலகத்தை அல்லது பௌத்த நூலகத்தை கட்டுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள மாவட்டம் கேள்வி. அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ஸ்டடீஸ் அதுவும் வருவீங்க கேள்வி. தற்போதைய கல்வி முறையில் உள்ள பலவீனங்களை கண்டறிந்தனர். என்னென்ன பலவீனங்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள்? கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது, மனப்பாடம் செய்வதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு, தொழிற்கல்வியை நோக்கிய போக்கு. அப்படியா இருக்கு இருக்கிறது? இல்லை.
அப்ப அவற்றுள் ஒன்று அல்லாதது என்ன? ரைட், மூன்றாவது விட வரும். தொழிற்கல்வியை நோக்கி போகல. எட்டாவது பாருங்க, இலங்கையில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்ட பரீட்சை முறைகளில் பின்வருவனற்றில் எதை நீங்கள் ஒரு பலவீனமாக கருதுகிறீர்கள்? மாணவர்கள் பலவீனம் என்ன? மாணவர்கள் கோட்பாடு திறன்களை மனப்பாடம் செய்ய வழிப்படுத்தப்படுகிறது. மாணவர்கள் செயற்திறன் மதிப்பீடு செய்வது மிகவும் நம்பகமான முறை இருத்தல். மாணவர்களிடையே அதிகமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தல். மாணவர்கள் கொடுமைப்படுத்தப்படல். நீங்கள் ஒரு பலவீனமாக எதை நாங்கள் இதுல பலவீனமாக கருதுகின்றோம்? செயற்திறனை மதிப்பீடு செய்வதில் மிகவும் நம்பகத்தன்மை. அதுதான் இதுல இருக்கிற ஒரு பலவீனமாக கருதுகிறோம். மற்றதெல்லாம் என்ன? ஓகே. இது பேப்பர் எல்லா குரூப்லயும் கிடைக்கும். இதே காலையில ஆன்லைன் எக்ஸாம் சொல்லி போட்டு விட்டேன். இருக்குது. 7வது நோட் பண்ண சில இடங்களில் அதை நாங்க 4வது ஆன்சர் கொடுத்திருந்தோம். 8வதுக்கு 2வது ஆன்சரை மாத்திக்கணும். ஒரு நாட்டின் கல்வி அமைப்பில் ஆசிரியர் பங்களிப்பு செய்வது தொடர்பிலான பலவீனம் அல்லாதது. பலவீனம் அல்லாதது. பலவீனம் என்னென்ன வரப்போது? பாடறிவு போதாம இருக்கிறது, பாடங்களை கற்பிக்கிறது, விசாரணை அடிப்படைகளுக்கு பதிலாக தேர்வு அடிப்படை, இதெல்லாம் என்ன பலவீனங்கள் வரும். அல்லாதது என்ன? வலுவான ஆர்வத்தை, தொழில் வளர்ச்சியில் அவங்க வலுவான ஆர்வத்தை காட்டுறாங்க. புதிய கல்வி சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தும் போது கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் உண்டு. அவற்றில் ஒன்று அல்லாதது என்ன? மாணவரின் அபிலாசைகள் மற்றும் யோசனை. அந்த புத்தகத்தில் உங்களுக்கு நேற்று நான் காட்டி விட்டேன். சரியானே? பாருங்க, இந்த 4 பண்புகளும் நேற்று நீங்க அழகா எழுதியிருக்கிறீங்க. 11 பாருங்க. தற்கால அரசாங்கம் தனது கல்விக் கொள்கையில் அறிவித்துள்ள ஆவணத்தின் பெயர் என்ன? ஒரு வளமான தேசம், ஒரு அழகான தேசம், ஒரு அழகான வாழ்க்கை. 11க்கு 3வது விடயம். அழகான நாடு, அழகான வாழ்க்கை, அழகான மக்கள் என்பது தேசிய கொள்கை. மீள்சீலாங் என்பது 3 கொள்கை. என்ன? சமூகம், சூழல், அடுத்தது ஆட்டிடியூட், நடத்தை மாற்றங்கள். பிரஜாசக்தி என்ன? வறுமை ஒழிப்பு திட்டம். போதை ஒழிப்பதற்கு பாடசாலையில் கொண்டு வந்திருக்கிற வேலை திட்டம் என்ன? கூட்டு வட்டங்கள். எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. வழிநடாத்தும் கோட்பாடு அல்ல. கோட்பாடுகள் என்ன? எத்தனை 6 கோட்பாடுகள் இருக்கு உங்களுக்கு நான் பார்க்கிறது. கட்டாயம் 12வது கேள்வியை பாருங்க. 4வது விட வராது. உச்ச அளவு, எதிர்பார்க்கின்ற உச்ச அளவு எத்தனை? 13 ஆண்டுகள். ஒரு பாடசாலைக்கு 13 கட்டாய கல்வி என்று அதற்குத்தான் கொண்டு வரும். தமிழ் உள்ளடங்காத பாடப்பிரிவு ஆங்கிலம். 4வது தொழில் புரட்சியின் அடித்தளம் தகவல் தொழில்நுட்பம். ஒரு மாணவர் புதிய கலை திட்டத்தை ஒரு கிரெடிட் பெறுவதற்கு எத்தனை மணித்தியாலம் கற்க வேண்டும்? 10 மணித்தியாலம். 10 மணித்தியாலம். பார்த்துக் கொள்ளுங்க. இதுகள் எதிர்பார்க்கின்ற கேள்வி. வாழ்நாள் கற்றலை அடித்தளமாக கருதும் அந்த 5 வகைப்படுத்தலை 5 நோக்கங்கள் இருக்கு. வாழ்நாள் கற்றலின் அடித்தளம் என்ன? ஆரம்ப கால முன்பிள்ளை பருவ கல்வி. அந்த 5க்கும் 5ல் இருக்கிற நோக்கங்களை கட்டாயம் பார்த்துக்கணும். நேற்று தனியா அதுக்காண்டி உங்களுக்கு மெனக்கெட்டு படிப்பிச்சுன்னா பார்த்துக்கொள்ளுங்க. ஆரம்ப கல்வியின் கற்றத்துறை இந்த அதிக நேரம் ஒதுக்கீடு செய்ய தந்திருக்கிற விடையில தாய்மொழியும் கணிதம். 18க்கு 1 வரும், 2 வரும். ஆனா உண்மையில் எதற்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது? சுற்றாடல் சார் செயற்பாட்டு 7 மணி. கனிஷ்ட இடைநிலை பருவத்தில் 3 கற்றல் அனுபவங்கள் உள்ளன. என்ன? அத்தியாவசிய கற்றல், மேலதிக கற்றல், நிலைமாற்று கற்றல். மூடி எடுத்தப்போ கிடைக்கும். போட்டோ ரெடி இருக்கு. அப்ப அந்த கற்றல் இதுகள்ல பார்த்துக் கொள்ளுங்க.
ஒரு கனிஷ்ட இடைநிலையினுடைய கற்றல் அனுபவங்கள் முதலாவது, மூன்றாவது, நான்கு. சிரேஷ்ட நிலையின் கட்டம் ஒன்றுல கற்றல் அனுபவங்கள் இரண்டாவது, மூன்றாவது, நான்கு. சரியா? 19க்கு விட 2. இப்ப கனிஷ்ட இடைநிலை பருவத்தில் மாணவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய மேலதிக கற்றல் பாடப்பிரிவு குறித்து பின்வரும் தவறான கூற்று எது? முதலாவது விட வரும். மொத்தம் கனிஷ்ட இடைநிலையில் எத்தனை கட்டாய பாடம்? 14. மொத்த பாடம் 15. 14 கட்டாய பாடம். நேற்று பார்த்துட்டோம். அப்ப 20வதுக்கு முதலாவது வரும். ஓலவில் எத்தனை கட்டாய பாடம்? 5. விருப்ப பாடம் 2. அடுத்தது பாருங்க. அடுத்தது பாருங்க. இந்த கல்வி பெறும் உரிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறப்புரிமை ஆகும். இது யாரு வெளியிட்டது? CWW கண்ணங்கரா. அப்ப இவ ஹரணி அமரசூரி யாரு? தற்போதைய கல்வி அமைச்சர். யாரு? சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர். லலிதா துலத் முதலி யாரு? மகாபுலி அறிமுகம் செய்தவர். தற்போது மகாபுலி எவ்வளவு? 10,000 ரூபாய். போசரி எவ்வளவு? 9,000 ரூபாய். சராசரியா பல்கலைக்கழகத்துக்கு வருடாந்த ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்ற மாணவர் தொகை எத்தனை? 42,000 ரூபாய்க்கா 45,000. உங்க தொட்டிங்கன்னு அப்படியே ஃபுல்லா பாருங்க. சரி, ரைட், ஓகே சார். அனுப்பிடுங்க. லெட்டர் எழுத்துக்களை வீடியோ ரைட். அப்ப பாருங்க, 21 பாருங்க. CWW கண்ணன். 22 நேஷனல் சயின்ஸ் சென்டர் போகாமகமே பிட்டிப்பனை பசுமை பல்கலைக்கழகம், விஞ்ஞான நிலையம், நானோ டெக்னாலஜி நிலையம், மீபே ஆசிரிய மத்திய நிலையம், இதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. மும்மொழி பாடசாலை புலனறுவை, இதுகளை கொஞ்சம் பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. அப்ப 22 கொண்டு. 23 பாருங்க. உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டி ஜெர்மன். பன்னாட்டு அணுசக்தி ரஃபேல் மெரினோ குரோசி. மற்ற 2வது யாரு? அந்தோனியா UN செயலாளர். ரொசல் யாரு? யுனிசெஃபினுடைய பணிப்பாளர். எலோனி யாரு? யுனெஸ்கோவினுடைய பணிப்பாளர். தொழில்நுட்ப பீடம் நிறுவப்பட்டது இது ஜெயபுர யூனிவர்சிட்டி. முழுமையாக தொழில்நுட்பத்திலான கற்றற்பித்த நடவடிக்கை முன்னெடுக்கிற பாடசாலை இது பல்கலைக்கழகம் எது? கலனி பல்கலைக்கழகம். புதிய போன 2-3 வாரத்துக்கு மேற்பட்ட கேபினட் டிசிஷன். 26 ஒரு டவுட்டுக்குரிய கேள்வி. ஆனால் அது 4வது விட போட்டிருக்கின்றாலும் சிங்கப்பூர். இது சிங்கள பேப்பர் தானே. முழுமையாக ஹோம்வொர்க்கை தடை செய்த நாடு பின்லாந்து, போலந்து. பிரைவேட் டியூஷனை தடை செய்த நாடு பங்களாதேஷ். பிரைவேட் டியூஷனை தடை செய்த நாடு பங்களாதேஷ். 27 பாருங்க. லீலா எனும் நூலில் மார்ட்டின் விக்ரமசிங்க. வெற்றிக்கான ஒப்பரை ஆசை முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய பௌதிக சமூக உளவியல் சூழல். சமூக மாற்றத்தை தொடர்பு எடுத்துரைப்பது. சமூக நிலை மாற்றத்திற்கு கல்வி முன்னோடியாக இருக்க 2வது விட வரும். 2, 3, 4 இன்றைக்கு 1, 2, 3. 30வதுக்கு 3வது விட. சரியா? 30வதுக்கு 3வது. 31 தொடக்கம். பர்சரி என்றா என்ன சார்? பர்சரி தெரியாதா? யூனிவர்சிட்டி படிச்சாக்களுக்கு என்ன கூடுதலாக வருமானம் பெறுகின்றவர்களுக்கு வழங்கப்படுவதன் பர்சரிவா? 31 50 வரையான கேள்விகளுக்கு இன்னொரு கிளாஸ் ஒன்று இருக்கு. 31 50 வரையான கேள்விகளுக்கு உங்களுக்கு
ஆன்சர்ஸ் எழுதிவிட்டு போட்டுறோம். ஆனால் இருக்கிற 31 32 நாம நேற்று பார்த்தது ஒன்றும் அதுல பார்க்காத கேள்விங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்தது. உங்களோட மைக்கை மியூட் பண்ணிருக்கிறேன். உங்களோட சந்தேகங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் முடிச்சு. சார் அதுல 35 மட்டும் சொல்லுங்களேன். ரைட். NIE தேசிய கல்வி நிறுவகம், தேசிய கல்வி நிறுவகம் 35. தேசிய ஆணைக்குழு இல்லையா? தேசிய ஆணைக்குழு இல்லை. இங்க பாருங்க புத்தகத்தை போட்டிருக்கேன். என்னென்ன இருக்கு? தேசிய கல்வி நிறுவனம், பரீட்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம், மூன்றாம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு. இதுதான் இந்த கல்வி கலை திட்ட மாற்றத்தை உருவாக்கினது. தேசிய கல்வி ஆணைக்குழு என்ன? அது கொள்கைகளை வகுக்கிறது. கலைத்திட்ட மறுசீரமைப்பு அதெல்லாம் செய்யறது யாரு? சார் இதுக்கு முதல் வழங்கப்படுத்தின கேள்வியில 22க்கு 3 வருமா சார்? அளவுகோல் சார்ந்த மதிப்பீடுன்னு சொல்லி ஒரு மாணவரின் திறன்கள் இன்னும் அதான் பாரு 2வது அளவுகோல் சார்ந்த மதிப்பீடு. அதான் விடு. சரி சார். நம்பர் மாறி போடியா? இலங்கையில பல்கலைக்கழக தரவரிசை கொஞ்சம் முதலாவது 2 3 அந்த யூனிவர்சிட்டி தரவரிசையை சொல்லலுமா? அதுல என்னன்னு சொன்னால் இப்ப உலகளாவிய தரவரிசையின் அடிப்படையில் எங்களுக்கு வாரது என்ன? முதலாவது வரும். சரியானே? சார்ட் என்னால உங்களுக்கு போட்டு விடுறேன். நான் எடுத்து போட்டு சரியான அப்டேட் ஆகி போட்டு போடுவீங்களா குரூப்ல? சார் சார் சொல்லுங்க. கிளாஸ் ரெக்கார்டிங்ல கொஞ்சம் போட்டுடுங்க சார். இப்ப போட்டு வேற சார் முதலாவது இந்த பரீட்சை ஆணையாளர் நியாயம் யார் சார்? யாரு? KLL குணகுமார். LLK குலத்துங்க. எப்ப ஆரம்பிக்கப்பட்ட பரீட்சை திணைக்களம்? 1953. Great. Okay. Thank you.